Hi student, 12th standard chapter 1ல மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மெத்தட் எக்ஸசைஸ் 1.3ல மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மெத்தட்னா என்ன வரும்? ஒரு ஈக்குவேஷன், ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு லீனியர் ஈக்குவேஷனா ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. 3 ஈக்குவேஷன் வரும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2x plus 3y plus 4z equal to 5 minus x plus 4y plus z equal to 6. Next 3x plus 4y plus z equal to 8. This is the linear equation. The linear equation matrix inverse method solve பண்ண சொல்லுவாங்க. Matrix inverse method solve பண்ண சொல்லுவாங்க. Okay. இதே மாதிரி 3 equation கொடுத்து by using matrix inverse method solve பண்ணலாம். Okay. சரி, ஓகே. இதே equation கொடுத்தா first நான் யூஸ் பண்ணி தான் இந்த equation a11 னா first value 2, a12 னா 3, a13 னா 4 value. x y z கொடுத்தா x y z x1 x2 x3 கொடுத்தனா அந்த வேல்யூ வேற ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட் வேல்யூ. x1 வந்து x ன்னு சொல்ல போகிறோம், x2 வந்து yன்னு கொடுத்துருப்பாங்க. எந்த வேரியபிள் தான் ப்ராப்ளம், அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. இதேமாதிரி 3 ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எப்படி எழுதணும்? நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த x1ஓட கோஎஃபிஷியன்ட், x2ஓட கோஎஃபிஷியன்ட், x3ஓட கோஎஃபிஷியன்ட் எழுதுறீங்க. அதேமாதிரி செகண்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் எழுதுறீங்க. தேர்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் எழுதிட்டு இங்கே என்ன வேரியபிள் கொடுத்தா மாதிரி x1 x2 x3 கொடுத்துறால x1 x2 xy z கொடுத்தனா xy zன்னு எழுதுங்க, வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஈக்குவல் டு இங்கே என்ன டெர்ம்ஸ் கொடுத்துறாங்களே b1 b2 b3 எடுத்து ஏறிங்க. இங்கே என்ன கொடுத்துறாங்க 5 6 8ன்னு எழுது போகிறீங்க, வேற ஒன்றும் இல்லை. இது ஜென்ரல் மெத்தட் ஒர்க்கிங் ஸ்டெப்பு. ஓகே. இது ஃபுல்லாக நமக்கு கேபிட்டல் ஏ, இது ஃபுல்லாக கேபிட்டல் எக்ஸ், ஈக்குவல் டு இது ஃபுல்லாக கேபிட்டல் பி. அப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ தான் ஃபைன் பண்ண, எக்ஸ் ஒய் x1 x2 x3 வேல்யூ தான் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ் தான் ஃபைன் பண்ண போகிறோம். எக்ஸ் எப்படி சொல்லலாம்? x1 x2 x3 சொல்ல போகிறோம். இந்த ஏ ஆப்போசிட் வந்து இன்வெர்ஸாக மாறிடும், ஏ இன்வெர்ஸ் இந்த பி. ஓகே. இது ஈக்குவேஷன் 1. இப்போ ஏ வேல்யூ தெரியும் நமக்கு, ஏ வேல்யூனா இது ஃபுல்லாக இது கேபிட்டல் எக்ஸ், இது பி வேல்யூ நமக்கு தெரியும், வேர்னு போட்டு நோட் பண்ணிக்க. இப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? பி முன்னாடியே நமக்கு இருக்குது, ஏ இன்வெர்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ இன்வெர்ஸ்னா ஃபார்முலா 1 டிட்டர்மின் ஏ அண்ட் அட்ஜான்ட் ஏ. அப்போ டிட்டர்மின் ஏ கண்டுபிடிக்கணும், அட்ஜான்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ரெண்டு வேல்யூ சப்மிட் பண்ணி அதோட வேல்யூ வரும், ஈக்குவேஷன் 2ஆக இருக்கும். அந்த ஈக்குவேஷன் 2 கொண்டு ஈக்குவேஷன் 1ல சப்மிட் பண்ணி பியும் அந்த ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்கும் பாரு, அது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் வேல்யூ நமக்கு வந்துடும். ஓகே. இதான் நமக்கு இந்த மெத்தட் தான் ஒரு மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மெத்தடில் ஒரு லீனியர் ஈக்குவேஷனை நமக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? வெறும் அந்த ஒர்க்கிங் ஸ்டெப்பு தெரிஞ்சுங்க. என்ன டிட்டர்மின் ஏ கண்டுபிடிங்க, அட்ஜான்ட் ஏ கண்டுபிடிங்க. ரெண்டுமே முன்னாடியே பார்த்துருப்போம். முன்னாடி 1.2ல 1.1ல பார்த்துருப்போம், எக்ஸ் இது 1.1ல. அதில் இருக்கிற அதே சேம் மெத்தடு அட்ஜான்ட் ஷார்ட்கட் மெத்தடு கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணி இதில் எடுத்து சப்மிட் பண்ணால் நம்ம ஃபைனல் ஆன்சர் வரும். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.